உங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து பேசலாம்மா, எப்படி இருக்கீங்க? பாஸ்டர் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அப்படியாக நீங்கள் உற்சாகத்தோடு ஓடி வார்த்தையின் வெளிச்சத்தை கொடுக்க ஆவலாய் வந்திருக்கிறீர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காண ஆவலாய் இருக்கின்றோம். ஆமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து எபேசியர் 2:5:30. எபேசியர் 5:30. நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஒரு சின்ன ஜெபத்தோட ஆரம்பிப்போம். இரக்கம் கிருபை உள்ள பரம தகப்பனே, உம்முடைய பரிசுத்தாவியின் மூலமாக உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு விளக்கி சொல்லும். வெளிப்பாட்டு ஞானத்தை தாரும், அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும் ராஜா. அன்பரேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து, நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அப்படின்னாக்க, இந்த உலகத்துல மக்கள் இயேசுவை பார்க்கணும் அப்படின்னாக்க உங்களையும் என்னையும் பார்த்தா போதும். நம்ம தான் இயேசுவின் பிரதிநிதிகள். இப்ப கொரிந்தியன்ஸ்ல ஒரு இடத்துல பவுல் போட்டிருப்பாரு, பிரியமானவர்களே, நீங்களே கிறிஸ்துவின் ஸ்தானபதிகள்னு போட்டிருப்பாரு. யூ ஆர் த அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அப்படின்னாக்க உங்களை பார்த்தாக்க பாருங்களேன், எந்த ஒரு தேசத்துக்கும் ஸ்தானபதி இருப்பாங்க. இப்ப அமெரிக்கன் எம்பசி இருக்கு இந்தியால, அங்க அம்பாசிடர் இருப்பாங்க. அந்த ஸ்தானபதிகள்ங்கிறது அம்பாசிடர் அப்படின்னாக்க பிரதிநிதி. இப்ப பாத்தீங்கன்னாக்க அமெரிக்கன் எம்பசி இந்தியாவில் இருக்கும் பொழுது அந்த எம்பசிக்குள்ள அமெரிக்கன் லா தான் செல்லும். அவங்க அமெரிக்கன் ஹாலிடே எல்லாத்தையும் கடைபிடிப்பாங்க, அமெரிக்க விடுமுறைகள் எல்லாத்தையும் கடைபிடிப்பாங்க. அப்படின்னா என்ன, அவங்க வந்து அமெரிக்காவை பிரதிபலிக்கிறாங்க. அதே மாதிரி நாம் அனைவரும் கிறிஸ்துவின் ஸ்தானபதிகள். நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கலாம், அது தப்புன்னு கிடையாது. எனக்கு அந்தியோகிய சபையில ஆன்டியாக் சர்ச்சில் கிறிஸ்டியன்ஸ் கூப்பிட்டாங்க. ஆனாக்க நாம் எல்லாம் முதல்ல பிலீவர்ஸ். ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மள பிலீவர், இஃப் யூ பிலீவ்னா சொன்னாரு மார்க்ல. ஆனா நம்ம எல்லாம் பிலீவர்ஸ். நம்ம பிலீவர்ஸா இருந்தா மட்டும் போதாது, பிலீவருக்கு அடுத்தபடியாக நம்ம அம்பாசிடர் ஆகணும். அதான் பவுல் சொல்றாரு, யூ ஆர் அம்பாசிடர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். God has given us a ministry of reconciliation. இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. தமிழ் பைபிள் எப்படி போட்டிருக்குனாக்க, ஒப்புரவாக்கும் ஊழியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, நம்மலாம் ஸ்தானபதிகள் அப்படிம்பாங்க. அப்படின்னாக்க என்ன, நம்மை பார்த்தாக்க இயேசுவை பார்க்க வேண்டாம். நம்ம தான் இயேசுவின் பிரதிநிதிகள், நம்ம தான் இயேசுவின் அவயங்கள். அவருக்கு கை காலை எல்லாமே நம்ம தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்க எபேசியன்ஸ்ல போட்டிருக்கோம். இன்னொரு இடத்துல 2வது இடத்துல நினைக்கிறேன், எபேசியர் 2:10-11 2:18 போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கேன்னாக்க அதையும் பார்ப்போமே. எபேசியர் 2:18. எபேசியர் 2:18. ஆ 17 படிக்கிறேன். 14-15 சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இப்ப பார்த்தா எபேசியர் 5:30 நம்ம தான் இயேசுவின் அவயங்கள்னு. இங்க என்ன போட்டிருக்குனாக்க, யூதர்களையும் கிரேக்கரையும், யூதர்னாக்க ஆபிரகாம் வழியா வந்து யூதகுல மக்கள், கிரேக்கர்னாக்க யூதர்கள் இல்லாதவர்கள், ஜென்டைல்ஸ் சொல்லுவாங்க. இந்த 2 பேரையும் கிறிஸ்து வந்து அவருடைய சரீரத்தினால பாருங்களேன், தம்முடைய எப்படி அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி, அப்படின்னா என்ன, யூதரையும் யூதர் அல்லாதவரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையான நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களை நியாய பிரமாணத்தை தம்முடைய மாமிசத்தினாலே ஒழித்து
இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். அப்படின்னா என்ன? யூதராகவும் யூதர் இல்லாதவருக்கும் இருக்க பகையெல்லாம் எடுத்து போட்டுட்டு ரெண்டு பேரையும் யுனைட் பண்ணிட்டாரு, ஒப்புரவாக்கிட்டார். ரெண்டு பேரையும் ஒன்னா கொண்டு வந்துட்டு அந்த ரெண்டு பேரும் சேர்ந்த பாடிக்குள்ள என்ன ஆச்சுனாக்க ஒரே ஆவி ஓடி பரிசுத்தாவினால் இணைக்கப்பட்டிருக்கும். அதான் போட்டிருக்கு 18. அந்தப்படியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவின் இடத்தில் சேரும் சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப பரிசுத்தாவினால் நமக்கு வந்து நம்ம வந்து இயேசுவின் சரீரம். நம்ம எல்லாரும் யூதர் இல்லாதவர் எல்லாரும் சேர்ந்து ஒரே மாமிசம், ஒரே பாடி ஆயிடுச்சு. அந்த பாடி எதனால இணைக்கப்பட்டிருக்கிறதுனால பரிசுத்தாவியனால இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இருந்தா தான் அவன் மனுஷன், ஆவி போச்சுன்னா அவன் பிணம். அதே மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால கிறிஸ்துவுடன் ஆவி வந்து பரிசுத்தாவியானவர் நம்ம எல்லாரையும் ஒரே சரீரத்துல வச்சிருக்கிறாரு. பரிசுத்தாவியானவர் நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுதான் சரீரம், நம்ம எல்லாம் அவருடைய அவயங்கள். அதனால இந்த உலகத்து மக்கள் நம்மளை இயேசுவை பார்க்கணும்னாக்க நம்மை பார்த்தால் போதும். நம்ம தான் இயேசுவின் பிரதிநிதி. நம்ம தான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இப்ப நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலன்னா யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியாது. இப்ப பாத்தீங்கன்னாக்கா இயேசு இன்னைக்கு தேதிக்கு இருந்திருந்தார் என்றால் அவர் கலிலேயால மட்டும்தான் இருந்திருப்பார், அல்லது ஜுடேயாவில் இருந்திருப்பார், இல்ல ஜெருசலத்தில் இருந்திருப்பார். ஒரே ஒரு இடத்துல தான் இருந்திருப்பாரு, எல்லா இடத்துலையும் இருக்க முடியாது. இப்ப இயேசு வந்து சிலுவை மரணத்துக்கு பின்னாடி பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வந்து இன்னொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்பேன்னு சொன்னார்ல, அந்த தேற்றரவாளன் தான் பரிசுத்தாவியானவர். அந்த பரிசுத்தாவி இந்த உலகத்துக்கு வந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துல இருக்காரு, நமக்கு உள்ளே இருக்கிறாரு. அதனால நம்ம தான் ஊழியத்தை பண்ணணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பொதுவாக எல்லாம் விசுவாசிக்கா இருப்பாங்க. விசுவாசிக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள். நம்ம வந்து இயேசுவின் சுவிசேஷத்தை சொல்லணும். எனக்கு பாருங்களேன், எல்லா இடத்துலையும் வார்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வார்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய யுத்தங்கள் நடக்குது. யாராவது நினைச்சிருப்பாங்களா பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் வெள்ளிக்கிழமை சண்டையை தொடங்கும் யுத்தத்தை, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானை சனிக்கிழமை அடிக்கும், ஏற்கனவே யுக்ரைன் ரஷ்யாவும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு சண்டைகள் எப்பாவது நம்ம இந்த 10-20 வருஷத்துல பார்த்துருக்கோமா? பார்த்தது இல்லை. இப்ப அந்த அளவுக்கு பிரச்சனைகள். எங்க பார்த்தாலும் இன்ஃபிளேஷனுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. மக்களுக்கு ஏஐ வந்துருச்சுங்கிறாங்க, கிளவுடுங்கிறாங்க, சாட் ஜிபிடிங்கிறாங்க. டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, புதுசா கிராஜுவேட் ஆனவங்களுக்குறாங்க. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது வந்து எதுனாக்க சுவிசேஷம் மட்டுமே. இயேசுவை நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இயேசுவன் அதான் நீதிமொழிகள் 3:5 போட்டிருக்கோம். ட்ரஸ்ட் இன் தி லார்ட் வித் ஆல் thine heart and lean not on your own understanding. ஆண்டவரை முழு இதயத்தோட நம்பு, உன்னுடைய சிந்தனையை வச்சு வேலை செய்யாதுன்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம வந்து இயேசுவை அறிவிக்கணும். இயேசுவால ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியும், அவருடைய தேவைகளை சந்திக்க முடியும். பிலிப்பியன் 4:19 போட்டிருக்க மாதிரி. அதனால நம்ம போய் தான் சுவிசேஷத்தை சொல்லணும். நம்ம தான் இயேசுவின் சரீரம். இப்ப பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மறிச்சு உயிர்த்தெழுந்து பரலோகத்துல வலது பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு. நம்ம நினைக்கலாம் இயேசுவன் ஊழியம் முடிஞ்சு போச்சு, மற்றவங்க ஊழியம் ஆரம்பிச்சிச்சுன்னு. இல்ல, இயேசுவன் சரீரம் நம்ம தான். இயேசுவன் சுவிசேஷம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அவர் நிறுத்தல. அவர் நம் மூலமாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா எபிரேயர் 13:8 போட்டிருக்கும், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி சேம் yesterday, today and forever. இயேசு கிறிஸ்து இன்றும் என்றும். எபிரேயர் 13:8 தமிழ்ல எடுப்போம். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாறவே இல்லை. அவரு அந்த காலத்துல கலிலேயா மக்களை சுகப்படுத்தின மாதிரி இப்பவும் சுகப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அதிசயங்கள் மாறல, அற்புதங்கள் மாறல. இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். எப்பொழுதும் அவர் வந்து அவருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப வந்து நம் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, யோவான் 14:12 பாத்தீங்கன்னாக்க அவர் செய்ததை காட்டிலும் நாம் அதிக ஊழியத்தை செய்வோம், அதிக அதிசயங்களை, கிரேட்டர் திங்ஸ் பண்ணுவோம்னு போட்டிருக்கோம். ஏன்னாக்க பரிசுத்தாவியானவர் இப்ப நமக்குள்ள இருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேரும் நமக்குள் வாசம் செய்வதால நம்ம வந்து இயேசு பண்ணினதை விட அதிகமான விஷயங்களை பண்ண முடியும். அவரு இப்ப நம்ம நிழல்லாம், இப்ப பவுலோட நிழல்
பேதுருவோட நிழல் குணப்படுத்துனுச்சு. அதே மாதிரி எல்லா ஊழியர்களும் சேர்ந்து இயேசு பண்ணதை காட்டிலும் எண்ணிக்கையில அதிகமாக பண்ண முடியும். அதனால கிரேட்டர் திங்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எப்படி பண்ணுவார் அவரு? நம் மூலமாக, கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களே, உங்கள் மூலமாக. அதனால நீங்க விசுவாசியான பிறகு அடுத்து நீங்க ஸ்தானபதிகள் ஆகணும். ஸ்தானபதிகள் என்ன? இயேசுவை எடுத்து சொல்லணும், இதயத்தை வெல்லணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறவங்க those who win souls are wise ன்னு இங்கிலீஷ் டேனியல்ல போட்டிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் மக்களுக்கு. ஏன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ்ந்தோம், நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்தோம், கொஞ்சம் பேருக்கு ஊழியம் செஞ்சோம், கொஞ்சம் பேருக்கு சொன்னோம், போயிட்டோம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு குறிக்கோளோட ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையை இட் ஹாஸ் டு பி கவுண்டட். நம்முடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையாக மாறணும். நம்ம அந்த மாதிரி மக்களுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது, ஆண்டவர் நம்மை உபயோகப்படுத்தி மற்றவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷம் விலை மதிக்க முடியாதது. ஏன்னா ஆண்டவர் நாம வர்தி அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆண்டவர் யார் மூலமா வேணாலும் ஊழியம் பண்ணலாம், நம்ம மூலம் ஊழியம் பண்ணா நமக்கு ஒரு சந்தோஷம். அதனால ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு நம்ம இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு. அவரே பண்ணலாம், ஆனா நம்ம பண்ண சொல்றாரு. நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்ம சுவிசேஷத்தை சொல்லனாக்க வேற யாருமே சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. அதனால இப்ப நம்ம சுவிசேஷ ஆண்டவர் சொல்லிட்டாரு. மார்க் 16 போட்டிருக்கு, இந்த மாதிரி சுவிசேஷத்தை அறிவியுங்கள்னு போட்டிருக்கு. ஆல் அத்தாரிட்டி ஹஸ் பீன் given to me, therefore goன்ட்டாரு. எனக்கு எல்லா அதிகாரம் வந்துருச்சு அப்படின்னாக்க பிசாசுக்கு எந்த அதிகாரம் கிடையாது. அதனால நீங்க போங்க, போய் சுவிசேஷத்தை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அந்த ஞானத்தோட நம்ம போகணும், பயம் இல்லாம. நமக்கு தெரியணும், கிரேட்டர் ஒன் he who is in me is greater than he who is in the world. இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம். நமக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் மேலானவர் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஞானம் நமக்கு வர வர அதை தியானிச்சு நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு ஞானத்தோட நம்ம போய் சுவிசேஷத்தை சொன்னாக்க அதிசயங்கள் நம்ம பார்க்க முடியும். மார்க் 16, 18, 17, 18 போட்டிருக்க எல்லா அதிசயங்களும் நமக்கு நடக்கும். எப்ப நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு, நம்ம தான் இயேசுவின் சரீரம், நம்ம தான் சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற ஞானத்தோட நம்ம போகும்போது, நான் இதை இல்லஸ்ட்ரேட் பண்ற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்றேன். இது உண்மை கதை, இட்டலியில நடந்த கதைன்னு சொன்னாங்க. இது எப்படின்னாக்க, இட்டலியில ஒரு கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல ஒரு பாறாங்கல்ல கட்டப்பட்ட ஒரு பாலம் ஒரு நதிக்கு மேல கட்டியிருந்தாங்களாம். அந்த மாதிரி பாலம் அந்த நதி அந்த 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 கிராமத்துக்குள்ள ஓடுனுச்சாம். அந்த கிராமத்துக்கு மேல, அந்த நதிக்கு மேல ஒரு 3-4 இடத்துல இந்த மாதிரி பாலம் கட்டியிருக்காங்க. 2 பக்கத்தையும் இது பண்ற மாதிரி, இணைக்கிற மாதிரி. கீழே குட்டி குட்டியா போட்லாம் போகுமா. அது அந்த இது 17ஆம் நூற்றாண்டுல எப்போ கட்டப்பட்டது. 300 வருஷம் ஆச்சு கட்டி. என்ன அந்த கற்களை வச்சு கட்டி பார்த்தாக்க பக்கத்துல இருக்க ரோட்லாம் மாறிடுச்சு. அந்த காலத்துல மண் ரோடா இருந்தது, தார் ரோடா இருந்துச்சு, அப்புறம் மெட்டல் ரோடா இருந்துச்சு, லைட்லாம் மாறிடுச்சு, எல்லாம் மாறிடுச்சு. அப்ப இன்ஜினியர்ஸ், நிபுணர்கள் டெக்னீஷியன்ஸ் டெஸ்ட் பண்ணுவாங்களாம். பிரிட்ஜ் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. அந்த பிரிட்ஜ் மாறவே இல்லையா. பக்கத்துல இருக்க எல்லாம் மாறிடுச்சு. எது? பக்கத்துல இருக்க ரோடு மாறிடுச்சு, கார் மாறிடுச்சு. அந்த கார்ல குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க, குதிரை வண்டி எல்லாம் போய் இப்ப நல்ல ஸ்போர்ட்ஸ் கார் வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. 21ஆம் நூற்றாண்டு 21st செஞ்சுரி வந்துருச்சு. பக்கத்துல இருக்க எல்லாம் மாறல, இந்த பிரிட்ஜ் மட்டும் மாறவே இல்லை. அப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களாம். பார்த்துட்டு அந்த மாதிரி பார்த்த பிறகு அந்த ஊர் மக்களை கேட்டாங்களாம், இந்த பிரிட்ஜ் இவ்வளவு நல்லா இருக்கே, இது உங்களுக்கு இந்த பிரிட்ஜ் சந்தோஷமா, இந்த பிரிட்ஜை மாத்தணுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அந்த மக்கள் சொன்னாங்களாம், எல்லாமே மாறிடுச்சு நிபுணர்களே, இந்த பிரிட்ஜ் மட்டும்தான் மாறல, இதுதான் கரெக்டா இருக்கு எங்களுக்கு, இதை மட்டும் மாத்தாதீங்க அப்படின்னாங்களாம். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம், ஜீவிக்கிற தேவன். அவர் அந்த காலத்துல வியாதியஸ்தர் குணப்படுத்தினாக்க இந்த காலத்தையும் குணப்படுத்துறாரு, அந்த காலத்துல ஆசீர்வதிச்சாருனாக்க இந்த காலத்தையும் ஆசீர்வதிக்கிறாரு. அவர் என்றுமே மாறாதவர். அந்த மாறாத தெய்வத்தின் மேல நம்ம நம்முடைய நம்பிக்கையை வைக்கலாம். He can be trusted. யாரு வேணாலும் நம்ம கைவிட்டுறலாம்.
அதெல்லாம் போட்டிருக்கோம் தமிழ் பைபிள்ல, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதீர்கள்னு போட்டிருக்கோம். அது எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு, இறமையா எங்க இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நம்பினவங்க எல்லாம் ஏமாத்த சான்ஸ் இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவையும் நம்பினாக்க நம்ம தோற்று போக மாட்டோம், நம்ம நம்பிக்கை இழக்க மாட்டோம். இப்ப கேள்வி வருது, எப்படி இயேசு கிறிஸ்து நம்புறது? அவரோட வார்த்தையின் மூலமாக நம்பணும். அதான் கரெக்டான கான்கிரீட் ஃபெய்த். நம்ம அவருடைய வசனத்தை எடுத்து அந்த வசனத்தின் மூலமாக அவரை நம்பும் பொழுது அவர் நம்ம கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துவோம். இன்னொரு தடவை படிச்சுட்டு, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வன். அதே சமயத்துல எபேசியர் 5:30 படிப்போம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாம் இருக்கிறோம். Thank you, Lord Jesus. Father, I ask you, Lord, to give us the revelation knowledge that you are in us and we are in you, and help us to share the gospel to the people, Lord, especially in these times, so that many souls can be saved. In Jesus' precious name we pray. Amen.